ஒரு 1000 பயணிகள் வந்து சென்னையிலேருந்து ஒரு கொல்கத்தா இல்லை வந்து குஜராத் அந்த மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருக்கிற பயணிகளுடைய தகவல்கள்லாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே கேட்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னா என்ன டாக்டர்னு கேட்பாங்க. கீழே எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, ஆயுர்வேதாவா, சித்தாவா, ஹோமியோபதியா, நேச்சுரோபதியா, யுனானியான்னு கேட்பாங்க. அப்போது இந்த டாக்டர்ஸ் மட்டும் தான் டாக்டராகவே நம்ம இந்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணுது. ஒன்று எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணும், இல்லை பிடிஎஸ்ஸாக இருக்கணும், இல்லை பிஹெச்எம்எஸ்ஸாக இருக்கணும், பிஐஎம்எஸ்ஸாக இருக்கணும், பிஎஸ்எம்எஸ்ஸாக இருக்கணும், பிஎன்ஒய்எஸ்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த படிப்புகளை மட்டும்தான் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி அண்டு யுனானி. இது ஒரு 5, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஒரு 2, 7. இந்த 7 மருத்துவர்களுக்கு மட்டும்தான், 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டை, ஒரு நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அதிகாரம் இந்தியா